மரண பயத்தில் அர்ச்சுனா எம்பி விடுத்த கோரிக்கை சபாநாயகரின் உறுதிமொழி. இலங்கையின் அரிசி தட்டுப்பாடுக்கு காரணம் நாய்கள், ஆளும் தரப்பு தெரிவிப்பு. பொய்க்கதைகளை அவிழ்த்துவிடும் போலீசார், சுமந்திரன் கடும் கண்டனம். வடக்கு இளைஞர்களை கைது செய்ய மட்டுமே பயங்கரவாத தடை சட்டம், நாமல் விசனம். கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு ஏற்பட்டுள்ள கடும் அச்சம். நாமல் ராஜபக்ஷவுக்கு உயிர் அச்சுறுத்தல், அம்பலப்படுத்தும் மொட்டு கட்சி. பாதாள உலகத்திற்கு அரசியல் ஆதரவு, அனுர தரப்பு வெளிப்படை. நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாட்டிற்கு நாய்கள் தான் காரணம் என ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லதம்பி திலகநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், இலங்கையில் 10 நாய்களுக்கு ஒரு நாய் காணப்படுகின்றது. ஒரு சாதாரண மனிதன் உண்ணுகின்ற அரிசியிலும் பார்க்க கூடுதல் அளவான அரிசியை தான் நாய்கள் உணவாக உட்கொள்கின்றன. விமர்சனம் செய்பவர்கள் நாய்கள் வளர்க்காதபடியால் அது சம்பந்தமான அறிவு இருக்க வாய்ப்பில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக குழுக்களால் நடாத்தப்படும் கொலைகள் விரைவில் நிறுத்தப்படும் என்றும், அவர்கள் தொடர்ந்தும் அவ்வாறு செய்தால் பாதாள உலகத்தை அடக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறியுள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், பாதாள உலகம் அரசியல் ஆதரவின் பேரில் பிறந்தது. அதன் மூலமாக தற்பொழுது பராமரிக்கப்படுகின்றது மற்றும் கட்டமைக்கப்படுகின்றது. நமது நாடு இப்போது பாதாள உலக பிரச்சினையுடன் போராடி வருகின்றது. எனவே பாதாள உலக பிரச்சினையை போலீசாரின் நடவடிக்கையால் மட்டும் கட்டுப்படுத்த முடியாது என்று நாங்கள் நினைக்கின்றோம். பதில் என்ன என்பதை நாங்கள் மக்களுக்கு சொல்வோம். ஆனால் இப்போது நாங்கள் போலீஸ் நடவடிக்கையில் தலையிடுகின்றோம். இதனால் பாதாள உலகத்தால் அரசாங்கத்துடன் தொடர்பை தற்பொழுது ஏற்படுத்த முடியாதுள்ளது. எனவே இப்போது பாதாள உலகம் அரசாங்க ஆதரவின்றி காணப்படுகின்றது. பாதாள உலகுடன் தொடர்புடைய தரப்பினர் தயவு செய்து அதனை நிறுத்தி தங்கள் வாழ்க்கையை சாதாரணமாக கட்டியெழுப்ப கடினமாக உழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இல்லையெனில் சட்ட வரம்புகளுக்குள் இதை கணிசமான அளவிற்கு அடக்குவதற்கு தேவையானதை அரசாங்கம் செய்து வரும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழர்களுக்கான உயிரை கொடுக்க தயங்கப் போவதில்லை என சூளுரை திறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நேற்று உயிருக்கு பயந்து பாதுகாப்பு கோரும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் வைத்து தன் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவத்தினை அடுத்து தனக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக 2 உத்தியோகத்தர்களை பாதுகாப்புக்கு வழங்குமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது சிறப்புரிமை பிரச்சினையை எழுப்பி உரையாற்றும் போதே அர்ச்சுனா இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். அண்மையில் கொழும்பு நீதிமன்றத்தில் சந்தேக நபர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் கடந்த வாரங்களில் பல்வேறு கொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இவை எனது பாதுகாப்பு தொடர்பான கரிசனையை ஏற்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் யாழ்ப்பாணத்தில் வைத்து தன் மீது நடாத்தப்பட்ட தாக்குதல் குறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளேன். சந்தேக நபரையும் கைது செய்தனர். எனினும் திடீரென எனக்கு எதிராக வழக்கொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவை நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயற்படுவதற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை உருவாக்குவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் எனக்கு 2 பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை ஒதுக்குமாறு கோருகின்றேன் என்று அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பாதாள உலக கும்பலை கைது செய்ய பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த மாட்டோம் என கூறியதை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ விமர்சித்துள்ளார். வடக்கு மற்றும் தெற்கில் முகநூல் பதிவுகளுக்காக கைது செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தை அரசாங்கம் பிரயோகித்ததாக நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக அவர் விமர்சித்துள்ளார். இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் செய்யும் என்ற நம்பிக்கையில் வடக்கு கிழக்கு மக்கள் அவர்களுக்கு வாக்களித்ததாக சுட்டிக்காட்டிய நாமல், அரசாங்கம் அவர்களை ஏமாற்றியதாகவும் தெரிவித்துள்ளார். எங்களுடைய கட்சி பயங்கரவாதத்தை தடுப்பதற்கான சட்டங்களை ஆதரிப்பதாகவும் நாங்கள் அதில் வெளிப்படையாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மற்றவர்களைப் போல நாங்கள் ஆட்டுத்தோல் போர்த்திய புலிகள் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீசார் பொய்க்கதைகளை அவிழ்த்துவிட்டு சட்டத்தை கையில் எடுத்து செயற்படுகின்றனர் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அவர் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த எம். சுமந்திரன், உள்ளூராட்சி சபை தேர்தலில் தாம் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட தீர்மானத்திற்கு அமைவாக தனித்து போட்டியிடுவதென்றும் பின்னர் கூட்டாக ஆட்சியமைக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பங்காளி கட்சிகளுடன் எமது தலைவர் பேச்சுக்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் எம். சுமந்திரன் கூறியுள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும், ஏனெனில் அவர்கள் கடந்த காலத்தில் நாட்டின் ஒவ்வொரு பிரச்சினையிலும் நேரடியாக முடிவுகளை எடுத்த தலைவர்கள் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். எங்கள் தலைவர்களின் உயிருக்கு நாங்கள் அஞ்சுகின்றோம். மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷவின் உயிருக்கு நான் பயப்படுகின்றேன். கோட்டாபய ராஜபக்ஷவும் பயப்படுகின்றார். ஏனென்றால் அவர்கள் கடந்த காலத்தில் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகள் அனைத்திற்கும் எதிராக துணிச்சலான மற்றும் நேரடியான முடிவுகளை எடுத்த தலைவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக சந்திப்பில் பேசியவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு இந்திய ஒன்றிய மற்றும் தமிழக அரசாங்கம் என்பன உரிய காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர் சத்யஞ்சல் பாண்டேவுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே கடற்தொழில் அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது இந்திய கடற்தொழிலாளர்களின் இழுவை படகுட்பட சட்டவிரோத கடற்தொழில் நடவடிக்கையால் வடக்கு கடற்தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் இலங்கையின் கடல் வளத்துக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் பற்றி அமைச்சர் எடுத்துரைத்துள்ளார். அத்துடன் இலங்கை கடற்பரப்புக்குள் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் பற்றியும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைவதாலேயே அவர்கள் கைது செய்யப்படுகின்றனர் எனவும், கடற்தொழிலாளர் விவகாரத்தை மனிதாபிமானத்துடனேயே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அணுகுகின்றது எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில், தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நாமல் ராஜபக்ஷவை விரைவில் குழிக்கு அனுப்புவோம் என குறிப்பிட்டுள்ளார். அவரது இந்த கருத்து நாமல் ராஜபக்ஷவுக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதை காண்பிக்கின்றது. ஆளும் தரப்பில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுகின்றனர் கவலைக்குரியது. நாமல் ராஜபக்ஷவுக்கு பொதுமக்களின் ஆதரவு அதிகரித்து வருவதால் அரசாங்கம் அவருக்கு தீங்கு விளைவிக்கும் நோக்கில் சதி செய்து வருகின்றது. இதுபோன்ற நடவடிக்கைகள் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். எனவே நாமல் ராஜபக்ஷவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக போர் நடைபெற்று வரும் நிலையில் போர் நிறுத்த தீர்மானத்திற்கு 93 நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டுவரவும் அமைதியான முறையில் தீர்வு காணவும் ஐநா பொதுசபை நேற்று தீர்மானம் கொண்டு வந்து வாக்கெடுப்பு நடத்தியிருந்தது. இந்த வாக்கெடுப்பில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா வாக்களித்தது. அமெரிக்காவின் முந்தைய ஜோ பைடன் அரசு உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டிருந்தது. மேலும் ரஷ்யாவுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து வந்தது. இந்த நிலையில் அமெரிக்காவில் சமீபத்திய ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து அந்த நாட்டில் அமைந்துள்ள ட்ரம்ப் தலைமையிலான புதிய அரசு ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது.